சார் ஓவர் ஸ்பீடு வேற. என்ன கேஸ் சார்? திருட்டுத்தனமா பாக்கெட் சார் வாங்கி கடத்துனானுங்க சார். என்னடே கவர்மெண்ட் கடை வச்சிருக்கும் போது நீங்க என்ன கடத்துனீங்க? எங்க இருந்து கடத்துனீங்க? பாண்டிச்சேரியில இருந்து சார். 303 சார் ரிமாண்ட்ல வை. முட்டி போடுங்கடா டேய். அப்புறம் சார் ஆர்சி புக்ல ஓனர் பேரை பார்த்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். சீக்கிரம் பண்ண சொல்லு. சார் ஆர்சி புக்ல வண்டியோட ஓனர் பேர் பசுபதினு போட்டு சார். எந்த பசுபதி? மாசியோட பிரதர் பசுபதி சார். ஐயா, சின்னையோட வண்டி மருதமலை கஸ்டடியில் மாட்டிக்கிச்சு. அது சின்னையோட வண்டி தான் ஆர்சி புக்கை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எதுக்கும் அவர் கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க. என்னங்க எழுதி வரேன். ஹலோ, அறிவு இருக்காடா? நான் உள்ள இருக்கும்போது எதுவும் பண்ண வேண்டாம் சொல்லிருக்கல. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. சரி விடு, எஸ்பி கிட்ட சொல்லி வண்டி 10 நாள் முன்னாடியே தொலைஞ்சதா கேஸ் ஃபைல் பண்ண சொல்லு. அப்புறம் லாயர் கிட்ட பேசி முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிக்க. சரிண்ணே. போலாமா? மருதமலை வேண்டாம். ஏன் லாரி தொலைஞ்சு போய் 10 நாள் ஆச்சு. ஏன் லாயர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோ. நான் உன்கிட்ட பேசவே தயாரா இல்ல. எதுக்கிட்ட அவன் லாயர் கிட்ட பேசணும்? ஏறா வண்டியில. நீ சொன்னா கேட்க மாட்டேன். சார், அவன் தப்பிச்சிட்டான் சார். ஏன் சார் விட்டீங்க? தப்பிக்கணுங்கிறது வேதா விட்ட. ஹலோ, எங்கடா அவசரமா வண்டி எடுத்துட்டு போற? உன்கிட்ட மாட்டினா நீ அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் முன்ஜாமீன் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மேல போய் சேர்ந்துருவேடா. நீ எப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்போ பாம்பு ஸ்டார்ட் ஆச்சு. உன் வண்டியில பாம்பு வச்சிருக்க. நீ வண்டியை ஸ்லோ பண்ண நினைச்சாலோ நிறுத்த நினைச்சாலோ வெடிச்சு சேர்ந்துடுவேன். ஹலோ, நான் மருதமலை பேசுறேன் சார். சொல்லுங்க. போலீஸ் ஜீப் எடுத்துட்டு வரைக்கும் அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கான். செக் போஸ்ட்ல அவனை பிளாக் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு செக் போஸ்ட உடைச்சி லாரியில மோதி ஜீப்ல இருந்து கீழே விழுந்து பயந்து இப்படி சாகுறீங்க. உண்மையிலே நான் பாம்பு வச்சிருந்தா என்னடா பண்ணிருப்பேன்? செத்து போயிடுறா. என்னடா? அண்ணே, அண்ணே, மருதமலை லாக் பண்ணிட்டானே. எனக்கு கொண்டு வரணும் பயமா இருக்குண்ணே. நீ எங்க இருக்க? செக் போஸ்ட்ல இருந்து 2வது கிலோமீட்டர்ல இருக்கேனே. நீ பயப்படாதடா. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எஸ்பி கிட்ட பேசுறேன். சார் என்ன அவன் என் தம்பியை கொன்னுடுவான் போல இருக்கு. அந்த மருதமலைக்கு போன் பண்ணி என் தம்பியை விட்டுற சொல்லு. அவனுக்கு ஏதாவது ஆச்சு உடனே ரிலீஸ் பண்ண சொல்றேன் சார். ஏ மருதமலை, எஸ்பி கிட்ட இருந்து போனுக்கு போன் வரும். நீ என்ன தான் அடிக்க போறியா? போன் வந்த உடனே துப்பாக்கி கீழே போட்டு நீ எனக்கு சல்யூட் அடிக்க போறடா. எஸ்பி கிட்ட இருந்து போன் வந்துச்சு பாத்தியா? டேய்,
என் பவர் என்ன தெரிஞ்சுக்கடா. உனக்கு போன்ல வைப்பாடுற ஆப்பு. சார் மருதமலை பசுபதி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, உடனே ரிலீஸ் பண்ணுங்க. சார் நான் பசுபதி சார் அரெஸ்ட் பண்ண போனேன் சார். ஆனா அவர் நம்ம ஜீப் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சுட்டு போயிட்டார் சார். நான் அவரை பிளாக் பண்ண சொல்லி செக் போஸ்ட்ல சொன்னேன். ஆனா செக் போஸ்ட் இடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வண்டி ஓவர் ஸ்பீடா போனதுனால எதிரில் வந்து லாரியில் அடிச்சு ஜீப் பிளாஸ்ட் ஆயிடுச்சு சார். என்னையா சொல்ற? ஆள் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிட்டா சார். எப்படி சார் அவன் போய் சொல்றான்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். ஏய், 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு மும்பைல பேப்பர் பொறுக்கிட்டு இருந்த புறம்போக்கு உனக்கே இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னா, கஷ்டப்பட்டு படிச்சு வேர்வையை சிந்து போலீஸ் ஆனா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? மருதமலை வேணாம், மருதமலை சொன்னா கேளு. என்ன விட்டுரு, தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டு மருதமலை, என்ன கொன்றாத மருதமலை. என்ன உன் தம்பியை பாக்குறது ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேனே. பார்க்கலாமே, நான் இங்கே இல்ல மேல. உன் தம்பியை உயிரோட கொடுத்துட்டேன்டா. மருதமலை அண்ணே, நீ வர்றதுக்குள்ள அவன் எல்லாரையும் அழிச்சிருவானே. நீ வெளியே வர்றதுக்குள்ள நான் அவனை போட்டுறேனே. முதல்ல அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கிற வழியை பாடுறா. இன்னும் 3 நாள்ல நான் வெளியே வந்துருவேன். இப்போ நான் சொல்றத மட்டும் செய். என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல மிஸ்டர் மருதமலை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கலவரம் நடந்த 15 பூத்துலயும் ரீபோலிங் நடக்க போகுது. இந்த தடவை எலெக்ஷன் அமைதியா நடக்கணும். டோன்ட் வரி சார். எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு செக்ஷன் 144 அமல்ல இருக்கும். ரீபோலிங் நடக்கிற 15 பூத்துலயும் ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுத்துறோம். அட் எனி காஸ்ட் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். சண்முகராஜன் எலெக்ஷன் தேதியில பிரச்சனை பண்ணுவான்னு கிரைம் பிரான்ச்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சார், மாசியோட தம்பி சண்முகராஜனும் டிரைவர் ரமேஷும் மாசி ஜெயிலில் போய் பார்த்துருக்காங்க சார். அன்னையிலேருந்து சண்முகராஜன் தலைமறைவாயிட்டான். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சண்முகராஜன் பிரச்சனை பண்ணுவான் சார். அதுக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவன் எங்க இருக்கான்னு டிரைவர் ரமேஷுக்கு தான் தெரியும் சார். சண்முகராஜனை நாளைக்கு அரெஸ்ட் பண்ண. சண்முகராஜ் எங்க இருக்கா? தெரியாது. நீ அவன் கூட செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். மரியாதை அப்ரூவ் ஆயிட்டா உன் பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உன்னை காப்பாத்திடுவேன். என்ன காப்பாத்திக்க எங்க அண்ணன் மாசி இருக்காரு. முடிஞ்ச உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. என் உயிரே போனாலும் என்கிட்ட இருந்து உன்னால எந்த உண்மையும் வரவழைக்க முடியாது. என்ன நினைச்சிட்டாம அடிச்சு அடியில அந்த ரமேஷ் உண்மையில கக்கிட்டா நாளைக்கு காலை அவனை கோர்ட்ல பிரசன்ட் பண்ணணும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் ரெடி பண்ணுங்க. அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி சண்முகராஜனை உடனே நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். கம் அலாங், ஹரி அப் எவரிபாடி. ரமேஷ் அடிச்ச அடியில உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு அவன் அப்ரூவ் ஆயிட்டான். நாளை காலையில் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க போய் எல்லா உண்மையை சொல்லிட்டானா உங்க தம்பியை காப்பாற்றவே முடியாது. நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான். நான் சொல்றத மட்டும் செய். சரிங்க, அப்படியே பண்றேன். என்னது? டிபார்ட்மெண்ட்ல சில பேர் செய்யற தப்பால பப்ளிக் நம்மள மாமா பையன் கூப்பிடுறாங்க. உன்ன மாதிரி 10 பேர் இருந்தா போதும். நம்ம செய்யற தொழிலுக்கு பண்ற துரோகம் கட்டின பொண்டாடி 4 பேருக்கு கூட்டு கொடுக்கறது சமண்டா. கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எடுத்து தாண்ட வருவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க வேலைக்கு சேர்ந்த உடனே பப்ளிக்கும் மறந்துருங்க, சர்வீஸும் மறந்துருங்க. வெறும் கமிஷன் மட்டும் மைண்ட்ல வச்சு வேலை செஞ்சா பப்ளிக் எப்படா நம்மள மதிப்பா? எல்லா ஸ்டேஷன்லயும் இப்படிதான் வாழணுங்கிறதுக்காக நேதாஜி, அண்ணா, மகாத்மா காந்தி இப்படிப்பட்டவங்களோட போட்டோல மாட்டி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்காக ரவுடி, கிரிமினல், அக்யூஸ் இவங்க போட்டோல மாட்டி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் நமக்கே புரியலன்னா மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? எப்படா புரிஞ்சுப்பாங்க? ஓகே, வாங்கின கமிஷனுக்கு வேலை செஞ்சிருக்கு. வாங்கின சம்பளத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு உண்மையான போலீஸா வேலை செய். கமான் டெல் மீ, சண்முகராஜன் எங்க இருக்கா? இன்ஸ்பெக்டரே, வாங்க 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 வாங்க. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? முடியாது, எனக்கு ஹார்ட் அட்டாக். அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது. பாக்குறீங்களா? டாக்டர்,
எஸ். வாரண்ட் இருக்கு. இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வெளியில ஐசியூன்னு போர்டு இருக்குல்ல, அவர் ஹார்ட் பேஷண்ட். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லணும். அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க சார். பக்கா சட்டை போட படுத்திருக்கான். என்ன சார், நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்த ஆண்டவதுக்கு டோரி பிடிச்சிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அரெஸ்ட் பண்ண முடியாம திரும்பி வந்துட்டு இருக்கியா? அதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி தம்பியா ஹாஸ்பிட்டல்ல சேஃபா வச்சிருக்கேனே. அவன் டாக்டர் சொல்ற வரைக்கும் பெட்ல இருந்து ஏந்திருக்க மாட்டான். நீ அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் அசந்ததுல என் ஒரு தம்பிய நீ புத்திசாலித்தனமா சாகடிச்சிட்ட. இனிமே நீ என்ன ஜெயிக்க முடியாதுடா. ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஹலோ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பியூன் கந்தசாமி பேசுறேன். சீஃப் டாக்டர் இருக்காங்க. நான் தான் சீஃப் டாக்டர் தான் பேசுறேன். டாக்டர், நம்ம ஹாஸ்பிடல் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெரிய பெரிய ஆபீசர்ல இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க சார். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சார். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் வராங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் தூக்கிடுங்க. பேஷண்ட் தவிர வேற யாரும் இருக்க கூடாது. கம் ஆன் குயிக். பேஷண்ட்ஸ் தவிர யாரும் இருக்க கூடாது. விசிட்டர்ஸ்லாம் வெளியே போங்க. கம் ஆன், ஹரி அப், குயிக் குயிக். ஏய், சொல்றா, சார் வேண்டா. பாட்டில் போட்டேன். நர்ஸ், போடு. ஹலோ. ஏய் புறம்போக்கு, உனக்கு ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கு எப்படி பைபாஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் சர்ஜன் நான் இல்லை. யார் உயிரை காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த டாக்டர்ல ஒருத்தன் உன்னை ஊசி போட்டு கொல்ல போறான். எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சா? எல்லாம் ஓகே. ஆனா அந்த சண்முகராஜ் மட்டும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து படுக்க வச்சிர வேண்டியது. ஓகே டாக்டர். ஏய் டாக்டர், எப்படி படுக்க? வெறும் ஸ்லீப்பிங் டோஸ் தான். ஏண்டா பணத்தை வாங்கிட்டு என்னை விட அவன் அதிகமா பணம் கொடுக்கவும் என்னை கொல்ல பாக்குறியா? நோ நோ நோ, வீணா டென்ஷன் ஆகாதீங்க. இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டா நிம்மதியா தூங்கலாம். ஆமாடா, இந்த இன்ஜெக்ஷனை போட்டா ஒரே அடியா தூங்கிடலாம். இல்ல மிஸ்டர் சண்முகராஜா, நான் சொல்றேன். டாக்டர், மிஸ்டர் சண்முகராஜா, ஏய் போடா ஃப்ராட். அசந்தா கொல்ல பாக்குறாங்களே.